டிடிவி அவர்களை சந்தித்தீங்க, அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது வந்து தற்கொலைக்கு சமம்ன்ற லெவலுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இதுக்கு பிறகு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அவருடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் நாம் அவரிடம் மாற்று ஒரு கருத்தை வைப்பது தவறில்லை. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவருடைய இஷ்டம், அவருடைய கட்சியினுடைய கோட்பாடு. அதே நேரத்தில் நாம் அந்த கடமையை செய்யவில்லை என்று சரித்திரம் சொல்லக்கூடாது. 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க நிறைய பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க, நீங்க கை நீட்டி குற்றம் சாட்டி விடக்கூடாது, சரித்திர பிழையாகி விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அவுட்ரீச் பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கணும், நீங்க யாரும் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லை. அதனால் பொறுத்திருப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.